ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இப்போ நம்ம படித்தது எதுவுமே மறக்காமையும் இருக்கணும். அதே சமயத்தில் எக்ஸாம் ஹாலில் நம்ம வந்து பயப்படுறதுனாலயே நம்ம படித்தது எதுவுமே மறந்துடும், எல்லாமே மறந்துடும். அப்படி மறக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற கொஞ்சம் டிப்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இப்போ நீங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நோட் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் ஏதாச்சும் அதில் வரைஞ்சி பாருங்கள், இல்லை ரஃப்பாக ஏதாச்சும் அதில் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது உங்கள் மைண்ட் கொஞ்சம் ரிலீஃப் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களால் ஈஸியாகவே படிக்க முடியும். அதே மாதிரி இப்போ ஒரு கொஸ்டினை நீங்கள் படிக்கிறீங்கன்னா அதை வந்து புரிஞ்சு படிங்க. இப்போ நம்ம வந்து ஒரு கொஸ்டினை புரிஞ்சு படிக்காமல் மக்கப் பண்ணுறது மூலியமாக அது அந்த டைமில் ஞாபகம் இருக்கும். பட் நெக்ஸ்ட் டைமில் அது வந்து கண்டிப்பாக ஞாபகம் இருக்காது. ஆனால் ஒரு கொஸ்டினை நம்ம வந்து புரிஞ்சு படிக்கும்போது அது கண்டிப்பாக நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் படிக்கும்போது நீங்கள் வந்து கொஞ்சம் வாக் பண்ணிகிட்டே படிங்க. ஒரே இடத்துல இருந்து படித்தா சோம்பல் ஆகும். அது மூலியமா நம்ம அதனால படிக்கிறதும் நம்மளுக்கு வந்து ஞாபகம் இருக்காது. ஸோ படிக்கும்போது கொஞ்சம் வாக் பண்ணிவிட்டு அப்படி இப்படியும் வாக் பண்ணிவிட்டு கொஞ்சம் படிச்சிங்கன்னா அது உங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் ஆகவும் இருக்கும். அதே மாதிரி இப்போ நீங்கள் எக்ஸாம் ஹாலில் போய் எக்ஸாம் எழுதுறீங்கன்னு வைங்க. நீங்க படிச்சது எதுவுமே அப்போ ஞாபகம் இருக்காது. ஐயோ! இது ஞாபகம் இருக்குமா? இருக்காதா? அப்படிங்கிற பயத்திலேயே அது உங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது. அதனால தான் முதல்ல எக்ஸாம் ஹாலுக்குள்ள நீங்க போய் இருந்த உடனே மூச்ச 3 வாட்டி நல்லா இழுத்து விட்டுக்கோங்க. அப்போ உங்க மைண்ட் கொஞ்சம் ரிலீஃப் ஆகும். அதுக்கப்பிறவு கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே நல்லா பெர்ஃபெக்ட்டா ஏ டூ இசட் ஒழுங்கா படிச்சு பாருங்க. ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம வந்து படிச்ச கொஸ்டின் தான். பட் அது வந்து டிஃப்ரெண்ட்டா கேட்டிருப்பாங்க. நாம அந்த கொஸ்டினை ஒழுங்கா ரீட் பண்ணாதனால நம்மளால அத வந்து ஒழுங்கா எழுத முடியாது. அதனால மார்க்கும் போகும். அதுக்கப்புறம் நம்ம பார்த்து அதனால ஃபீல் பண்ணுறதுனால எந்த ஒரு பலனும் இருக்காது. அதனால தான் இப்போ ஒரு கொஸ்டினை நீங்க வந்து படிக்கிறீங்கன்னா, அத வந்து அந்த கொஸ்டினை பார்த்து ஒழுங்கா படிங்க. அதே மாதிரி எக்ஸாம் ஹால்லையும் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ஒழுங்கா பார்த்து நீங்க வந்து எக்ஸாம் எழுதணும். அதே மாதிரி எத் எப்போ படிக்கிறதா இருந்தாலும் சரி, பி பாசிட்டிவ். நெகட்டிவா எதுவுமே திங்க் பண்ணாதீங்க. ஐயோ! இது கஷ்டமா இருக்குமோ! நம்மளால இத படிக்க முடியாதோ! என்ன பண்ணுறது? அப்படி இப்படி எந்த ஒரு விதத்துலயும் நீங்க நெகட்டிவா இருக்கக்கூடாது. பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க. ஏன்னா நம்ம நெகட்டிவா இருக்கிறதுனால, நம்ம படிச்சது எதுவுமே மறந்துரும். நம்மளுக்கு பயம் ஏற்படும். அந்த பயமே நம்ம படிக்கவே அது விடாது. ஆனா, நீங்க பாசிட்டிவா திங்க் பண்ணி இப்போ ஒரு கொஸ்டின நீங்க படிக்க தொடங்குனீங்கன்னா, அது முடிக்கிற வரைக்கும் நம்ம அந்த இடத்த விட்டு எந்திரிக்க மாட்டோம். அப்படி ரொம்ப கான்சன்ட்ரேஷனா இருந்து நம்மளால படிக்க முடியும். பயமும் இருக்காது. அதே சமயத்தில இந்த கொஸ்டின நம்மளால படிக்க முடியுங்கிற அந்த ஒரு தைரியம் இருக்கும். அதனால என்னைக்கும் இருந்தாலும் சரி, நெகட்டிவா இருக்காதீங்க. பி பாசிட்டிவ். அதே மாதிரி இப்போ நீங்கள் படிக்கும்போது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் பிரேக் வேணும் அப்படிங்கிறதுக்காக செல் பார்ப்போம். பட் அப்படி என்றைக்கும் சரி அந்த மாதிரி பார்க்காதீங்க. ஏன்னா இப்போ நம்ம 5 நிமிஷம் செல் பார்க்கலாம் அப்படி சொல்லி செல்ஃபோன் எடுப்பீங்க. ஆனால் அந்த 5 நிமிஷம் வந்து 10 நிமிஷம் ஆகும். 10 நிமிஷம் 1 மணி நேரமாகும். 1 மணி நேரம் கிட்டத்தட்ட 1 நாளாகவே ஆயிரும். அதாவது நீங்கள் படிக்கணுங்கிற ஆர்வத்தோடு நீங்கள் நோட் எடுப்பீங்க. செல்லு பார்க்கலாமேன்னு செல் எடுப்பீங்க. ஆனா, செல்லு பக்கத்துல இருந்தாலே நீங்க வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்க பக்கத்துல செல்லு இருந்தாலே நம்மளால படிக்கவே முடியாது. அதனால நம்ம படிக்கும்போது, நம்ம செல்ல நாம இருக்கிற இடத்துக்கு அப்படியே ஆப்போசிட்ல எங்கேயாச்சும் வச்சிரணும். ஏன்னா, நம்ம பக்கத்துல அந்த செல்லு கண்டிப்பா இருக்கக்கூடாது. இப்போ நீங்க பெட்ரூம்ல இருந்து படிக்கிறீங்கன்னு வைங்க, செல்ல வந்து கிச்சனுக்கோ, இல்ல உங்க பேரண்ட்ஸ் கிட்டயோ குடுத்துருங்க. பெட்டர் நீங்க உங்க பேரண்ட்ஸ் கிட்டயே குடுத்துருங்க. ஏன்னா, செல்ஃபோன் நம்ம கையில இருக்கிறது மூலியமா நம்மளுக்கும் நம்ம டவுட் பார்க்குறோம் அப்படிங்கிற பேர்லயே நெறையவே நம்ம வந்து செல்ஃபோன பார்க்குறது உண்டு. அதனால செல்ல வந்து பார்க்குறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். நம்ம ஒரு 5 நிமிஷம் பிரேக்கில செல்லு பார்க்குறோன்னா, அது கண்டிப்பா அந்த 5 நிமிஷம் கிட்டத்தட்ட 1 மணி நேரமாவே ஆயிரும். அதனால செல்லு பார்க்குறத கொஞ்சம் கம்மி பண்ணுறது நம்மளுக்கு நல்லது. அதுக்குன்னு ஓவரா செல்லே பார்க்க வேணாம்னு இல்ல. படிக்கும்போது நம்ம வந்து செல்லு பார்க்கக்கூடாது. அதே மாதிரி ஓவரா படிச்சுட்டும் இருக்க வேண்டாம். அதாவது நம்ம வந்து நான் ரொம்பவே படிப்போம். ஆனா, அந்த அப்படி நம்ம படிக்கிறது மூலியமாவே அது நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகும். அதனால ஓவரா படிக்கவே வேண்டாம். ஒரு நாளுக்கு ஒரு 2 ஹார்ஸோ இல்ல 3 ஹார்ஸோ அவ்வளோதான். அதுக்கு மேல நீங்க வந்து படிக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிச்சா போதும். அதுலேயும் நெறைய பேர் வந்து படிக்கும்போது, அத நம்ம சத்தம் போட்டு படிக்காம மைண்ட்லேயே படிக்கிற பழக்கம் உண்டு. ஆனா, அப்படி நீங்க படிக்கவே செய்யாதீங்க. அப்படி படிச்சா உங்களால ஒரு கொஸ்டின கூட ஒழுங்கா படிக்க முடியாது. நம்ம எவ்வளோ தூரத்துக்கு சத்தம் போட்டு படிக்கிறோமோ, அவ்வளோத்துக்கு நம்மளால ஈஸியா ஒரு கொஸ்டின வந்து நம்ம மைண்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும்.
சத்தம் போடாம மௌனமா இருந்து படிக்கிறதுனாலலாம் எதுவுமே ஆகாது. ஏன்னா, இப்ப நம்ம வந்து கொஞ்சம் சத்தம் போட்டு படிச்சோம்னா, அது நம்மளுக்கு கொஞ்சம் உற்சாகத்த குடுக்கும். அதனால நம்மளால ஈஸியாவே படிக்க முடியும். சத்தம் போடாம அமைதியா இருந்து படிச்சீங்கன்னா, எதுவுமே நம்மளுக்கு வந்து தூக்கமும் வரும் அதே சமயத்தில. நெறைய பேருக்கெல்லாம் புக்க தொட்ட உடனே தூக்கம் வரும். அது ஏன்னா அப்படிதான். நம்ம வந்து படிக்கும்போது ரொம்ப மெதுவாவே, ஸ்லோவா படிப்போம். அதனால நம்மளுக்கு வந்து படிக்கிறதும் ஞாபகத்துக்கும் இருக்காது. அதே சமயத்தில அது புரியவும் செய்யாது. ஆனா சத்தம் போட்டு படிச்சீங்கன்னா, கண்டிப்பா அது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி எப்பவுமே படிச்சுட்டே இருக்கணும்லாம் இல்ல. கொஞ்ச நேரம் நீங்க வந்து பிரேக் எடுத்துட்டு விளையாடலாம். உங்க பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ் கூட, இல்ல உங்க பேரண்ட்ஸ் கூட கூட நீங்க விளையாடலாம். படிச்சுட்டே இருந்தீங்கனாலும் அது உங்களுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் ஏறும். அதனால படி படிப்புங்கிறதையும் தவிர்த்து நம்மளுக்கு வந்து கேம்ஸ் அண்ட் என்ஜாய்மெண்ட்ஸ்லாம் நெறையவே இருக்கு. அதனால படிக்கிறதையும் நம்ம வந்து கான்சன்ட்ரேஷன்ல தான் எடுத்துக்கணும். ஆனா அதே மாதிரி அதே சமயத்தில விளையாட்டு கூடயும் நம்ம கொஞ்சம் கவனத்த செலுத்தணும். அதனால உங்களால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் போற அளவுக்கு நீங்க வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோத்துக்கு விளையாடுங்க. அதுக்குன்னு ஓவரா விளையாடணும்லாம் இல்ல. ம் கொஞ்சம் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு 1 மணி நேரம் நீங்க விளையாடுறீங்கன்னா, அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு நீங்க படிக்க கூட செய்யலாம். அதே மாரி தான் எக்ஸாம் டைம்லயா இருந்தாலும் சரி, ஆ எக்ஸாம் டைம்ல கூட நெறைய பேர் ஒரு நாள் முழுக்க இருந்து படிச்சுட்டே தான் இருப்பாங்க. அதுலயும் நெறைய பேர் விளையாடிட்டே தான் இருப்பாங்க. பட் சில பேர் படிப்பாங்க, இன்னொரு சில பேர் விளையாடுவாங்க. 2மே பண்ணக்கூடாது. கொஞ்ச நேரம் விளையாடணும், கொஞ்ச நேரம் படிக்கணும். 2மே பண்ணணும். ஆனா, அது வந்து அளவுக்கு மிஞ்சி போயிறக்கூடாது. இப்ப நம்ம ஓவரா படிக்கிறதுனால நம்ம பிரெயினால நம்ம அதிக அளவுல படிக்கிறத ஸ்டோர் பண்ண முடியாது. அதனால அதுவே நம்மளுக்கு வந்து நெறைய கொஷின்ஸ நம்ம படிச்சது எல்லாத்தையும் மறக்கிறதுக்கும் சான்ஸ் உண்டு. அதே மாதிரி இப்போ ஒரு கொஷின நீங்க படிக்கிறீங்கன்னா, அத திருப்பி திருப்பி படிங்க. ஒ ஒரு தடவ படிச்சுட்டு நீங்க அத சொல்லி பார்த்துட்டு அது உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு வைங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அது கண்டிப்பா ஞாபகம் இருக்காது. பட் ஒரு கொஸ்டின நீங்க வந்து திருப்பி திருப்பி படிக்கிறது மூலியமா அது கண்டிப்பா ஞாபகம் இருக்கும். அண்ட் அது நம்மளோட மைண்ட்லயும் ஸ்டோர்ல இருக்கும். ஓகே காய்ஸ், இன்னைக்கு நான் சொன்ன இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சா? அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி அ நம்மளோட சேனல வந்து லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம தீபு ஸ்டோரி வேர்ல்ட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னும் நெறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட சீக்கிரமாகவே நம்ம வந்து சந்திக்கலாம். அதே மாதிரி நான் வந்து வாரத்தில் ஒரு நாள் மட்டும் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போடுவேன். அதுவும் இந்த மாதிரி வீடியோன்னு கூட கிடையாது. இன்னும் நெறைய டிஃப்ரெண்ட் வீடியோஸ்லாம் உண்டு. அதையும் நீங்க வந்து பாருங்க.